வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எம்பிஏ காலேஜஸோட லிஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் ஜோனுக்கான லிஸ்ட். இந்த லிஸ்ட் அப்படின்றதும் வந்து லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லிஸ்ட்ல ஆல்ரெடி மேல வந்திருக்கும். பட் வந்து பி ஸ்கூல்ஸ் மட்டும் வந்து கீழே இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா நல்ல நல்ல பி ஸ்கூல்ஸா இருக்கும். பட் வந்து அது நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பா பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிருவாங்கன்னா பி ஸ்கூல் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அல்லது வந்து என்னன்னா கம்மியான அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்து நிறைய விட்டுறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அவேர்னஸோட வந்து பி ஸ்கூல்ஸை நோக்கி வந்து போறாங்க. இப்போ கண்டிப்பா எம்பிஏக்கு வந்து பி ஸ்கூல்ஸ் அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். பட் வந்து இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பி ஸ்கூல்ஸ் வந்து தெரியும் அப்படின்னாலும் நான் ரொம்ப சாலிடா வந்து சொல்ல முடியுது. அதே மாதிரி மற்ற ஜோன்ல இருக்கக்கூடிய பி ஸ்கூல்ஸ்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து அந்த ஜோன்ல நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா கிளாரிட்டி அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ அததான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஏன்னா பெரிய ஃபேமஸான காலேஜஸ் இப்போ பிஎஸ்ஜி மாதிரி காலேஜஸ் அப்படின்னா யாரும் வந்து எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கவே வேண்டியது, அது நல்ல காலேஜ் அப்படின்றது வந்து தெரியும். பட் வந்து என்னன்னா பி ஸ்கூல்ஸ்க்கு வந்து என்னன்னா அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் வந்து கிடைக்கல, அந்த ஃபோக்கஸ் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ ஆஸ்டிஸ் இந்த ரேங்க் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்ஜி காலேஜ் வந்து ஆஸ்டிஸ் நம்ம எதிர்பார்த்தபடி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறவங்க நல்லா யோசிச்சுங்க. இது வந்து தனி ஸ்பெஷலைசேஷனாக எடுக்கிறீங்க. ஸோ மற்றபடி வந்து இது நல்ல காலேஜ், நல்ல ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ், அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா அதில் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறத யோசிச்சுட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தான் வந்து குமரகுருவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்சஸ் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் யோசிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்க. ஆனால் ஏன்னா ஜென்ரல் எம்பிஏல போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ 1 இயருக்கு அப்புறம் வந்து நீங்கள் எது வேணுமோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2வது வருஷத்துல வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத வந்து சூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளாரிட்டியோட வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்றதா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி எய்டட். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி செல்ஃப் சப்போர்ட் வரும். ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படின்றது எய்டட்ல ஒரு 20,000 ரூபா வரும், செல்ஃப் சப்போர்ட்ல ஒரு 30,000 ரூபா வரும். பட் கோச்சிங் இது எல்லாமே வந்து சேம் தான். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி நம்ம நல்ல காலேஜ். ஸோ ஃபீஸ் அஃபோர்டபுளாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பாரதியார் யூனிவர்சிட்டி எடுக்கலாம். பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. எந்த காலேஜாக இருந்தாலும், நீங்கள் டாப் காலேஜஸ் எந்த காலேஜாக இருந்தாலும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா வந்து இருக்காது. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்போசரை, உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. ஒன்ஸ் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களால் நல்ல ஜாப்ஸ் வந்து போக முடியும். காலேஜ் நம்பி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் இருக்குது, என்னால் வந்து நம்ம வீட்டில் வந்து அஃபோர்டபுள் பண்ணுறது நம்ம கம்மியாக தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர், கோபி ஆர்ட்ஸ், சேலம் கவர்மெண்ட் காலேஜ், இந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது வந்து ஒர்த்தாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணாவோட இன்னொரு காலேஜ். அடுத்தது பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஜிஆர்டி கோயம்புத்தூர். அதுக்கடுத்தது குமரகுரு காலேஜோட இன்னொரு ஸ்பெஷலைசேஷனா இனோவேஷன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜான கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு அடுத்தது பாரதிய யூனிவர்சிட்டி நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இருக்கிறது பிஎஸ்ஜி கிருஷ்ணமால் காலேஜ் ஆஃப் ஃபார் உமன், அதாவது ஜிஆர்ஜி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது உமன்ஸ் காலேஜ்க்கான ஒரு நல்ல பி ஸ்கூல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், பாலக்காட் ரோட்டில் இருக்கிற இந்த குமரகுரு அப்படின்றது வந்து மெயின் குமரகுருவோட காலேஜே தான். இந்த காலேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த வருஷம் 2வது செட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் கோயம்புத்தூர் தான். அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூர். அடுத்து டாக்டர் என்ஜிபி கோயம்புத்தூர், அக்ஷயா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கோயம்புத்தூர், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதாவது சிஐஇடி வேற, சிஐடி வேற, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஈரோடு செங்குந்தர்
அடுத்ததா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல்ல டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு, அப்பேரல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. இது வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடா அல்லது அப்பேரல் ரிலேட்டடா நீங்க வந்து ஜாப் தேடுறீங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்தது வெள்ளாளர் ஈரோடு, எஸ்என்எஸ் காலேஜ் கோயம்புத்தூர், தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பொள்ளாச்சி. இது பொள்ளாச்சி மகாலிங்கம் குரூப்ல இருக்கக்கூடிய காலேஜ். இது பொள்ளாச்சியில் இருக்கு. இது ஒரு நல்ல பி ஸ்கூல். அடுத்தது சிஎம்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர், ரத்னம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கோயம்புத்தூர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஐடி. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏ அக்ரிடேஷன் ஒரு சில காலேஜஸ்க்கு தான் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. கேஐடியும் வந்து எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல காலேஜ். அடுத்தது எம் குமாரசாமி கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல காலேஜ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசா கோயம்புத்தூர், அதியமங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹுசூர், விஎஸ்ஏ குரூப் சேலம், கேவி இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர், நெஹ்ரு இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர், ரத்னம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரத்னம் டெக் ஜோன், கோபி ஆர்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நீங்க அஃபோர்டபுள் ஃபீஸ்ல நல்ல காலேஜில் படிக்கணும் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னா கோபி ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. நேரு காலேஜ். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விவேகானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கோயம்புத்தூர், பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம், சிஎம்எஸ் அகாடமி கோயம்புத்தூர், ஜிஆர்டியோட இன்னொரு காலேஜ் இதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா சங்கரா காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நல்லா பண்ணக்கூடிய காலேஜ். இந்த ஸ்பெஷலைசேஷன் நம்ம கம்மியான இடத்துல தான் இருக்கு. சங்கரா காலேஜ்ல பல வருஷமா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம சிறப்பா பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து சங்கரா காலேஜஸை சூஸ் பண்ணலாம். அடுத்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர், விஎல்பி ஜானகி அம்மாள் கோயம்புத்தூர், அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி சிஐஎம்டி. இந்த ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்பேரல் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரிங்களா, அதே மாதிரி இந்த ரேட்டிங்ல அதாவது வந்து இந்த பர்சன்டேஜ்ல வந்து கீழே இருக்கு. பட் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது நம்ம நல்ல காலேஜ். சேலம்ல இருக்கக்கூடிய ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். தாராளமா இந்த காலேஜ் அப்படின்றத வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ஓவரால் பர்சன்டேஜ் வைஸ் தான் கீழே இருக்க தவிர இது நம்ம மேல இருக்கு, அதாவது ஒரு டாப் 10-15 இருக்கக்கூடிய காலேஜுங்கிறது தான் சோனா காலேஜ். அடுத்தது அதே மாதிரி தான் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு நல்ல காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கிறது. இதுவும் வந்து மேல இருக்க வேண்டியது. பட் இந்த பர்சன்டேஜ் அப்படின்றதுனால நம்ம பழைய ரேங்கிங் லாஸ்ட் இயர் ரேங்கிங் வச்சு எடுத்ததுனால வந்து கீழே இருக்கிறத தவிர இந்த ரெண்டுமே வந்து நம்ம நல்ல காலேஜ். ஈவன் சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட வந்து ஓகே தான். இதுவும் எல்லாமே மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ், நல்ல குவாலிட்டியான காலேஜஸ். அடுத்து பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஆர்விஎஸ் காலேஜ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லாஜிஸ்டிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் போகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நினைக்கிறவங்களுக்கு ஆர்விஎஸ்ல அதுவும் ஒரு 3 காலேஜ் இருக்கு. அதில் ஒரு காலேஜ் வந்து நல்ல காலேஜ். அது எந்த காலேஜ் அப்படின்றத வந்து பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. நெஹ்ரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கேஎஸ்ஆர் காலேஜ் திருச்செங்கோடு. இது ஒரு நல்ல காலேஜ். ரேட்டிங்ல வந்து அந்த பர்சன்டேஜ்ங்கிறதுனால கீழே இருக்கு, மேலே இருக்க வேண்டிய காலேஜ். விவேகானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கோயம்புத்தூர், எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கோயம்புத்தூர், சான் இன்டர்நேஷனல் கோயம்புத்தூர், செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர், இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், என்ஐஐடிஎம் இதுவும் கோயம்புத்தூர். நேருல இருக்கிற இன்னொரு காலேஜ். பாரதியார் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஈரோடு, சிக்கண்ணா திருப்பூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் தொண்டாமுத்தூர், ஸ்ரீ வெங்கடேஸ்வராவோட இன்னொரு காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பிபிஜி பிசினஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம். இதுவும் வந்து நல்ல காலேஜ். இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடப்பாடி, இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். இதுவும் வந்து நல்ல காலேஜ். அதாவது ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் இப்பவே சீட் இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு இருக்கு. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து யாரும் பெருசா எடுக்காதனால இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது கம்மியா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காலேஜ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இதுவும் வந்து நல்ல காலேஜ். இதுல தான் வந்து அந்த லாஜிஸ்டிக் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிசினஸ் அனாலிட்டிக்ஸும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணக்கூடிய காலேஜ். செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஈரோடு,
ஹாப்பி வேலி பிசினஸ் ஸ்கூல் இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக அட்டானமஸான நாக்ல A+ அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ். ஏன்னா ஒரு சில காலேஜஸ் மட்டும் சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜஸ் பத்தி எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியும் அப்படின்றதுனால நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து நிறைய காலேஜஸ் கீழே இருந்திருக்கலாம். ஸோ வந்து அது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அது